வணக்கம் மக்களே! வாழ்ந்த வாழும் கர்ணர் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி ஆஹ், டிசம்பர் 19 கொம்பு சீவி திரைக்கு வந்தது. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூலாம் இல்ல, படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு தெரியல, நமது படைத்தலைவன் படத்துக்கு மெயினான ரிவ்யூஸ் யாருமே ரிவ்யூ பண்ணல. அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து அவங்க மனசுக்கு என்ன திருப்தியோ அது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நிறைய பேர் ரிவ்யூ பண்ணல. அது எப்படி சொல்றது, அந்த படத்துக்கான ஒரு விளம்பரமோ எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அந்த படம் ரொம்ப சக்சஸா போச்சு. அது நம்ம கேப்டன் முகம், நம்ம சண்முக பாண்டியனுடைய முகம், அந்த ரெண்டு முகத்துக்காக மட்டுமே படம் ரொம்ப சக்சஸா போச்சு. இந்த படம் கொம்பு சீவிங்கிற படத்துல நம்ம சண்முக பாண்டியன் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்திருக்காரா என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் தேட்டருக்கு போயிட்டேன். ரொம்ப எதிர்பார்த்து போனேன், கூட்டம்லாம் இருக்குன்ட்டு. கூட்டம் அவ்வளோக்கு இல்லை. காரணம் என்னன்னு இன்னைக்கு சாயந்தரம் தான் தெரிஞ்சு. நாளைக்கு சாயந்தரம் கோவை மாவட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு தேட்டர், சாந்தி தேட்டர், அந்த தேட்டருக்கு வந்து அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்கள் மாலை 5 மணிக்கு மேல் வர இருக்கிறார். இது ஒரு சின்ன தகவலா சொல்லிக்கிறேன். நாளைக்கும் படத்துக்கு போறேன். இன்னைக்கு வந்து அந்த தகவல் தெரியல, ஆனா கூட்டம் இருந்துச்சு, ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் படைத்தலைவனுக்கு இருந்த கூட்டம் இன்னைக்கு எதிர்பார்த்து போனது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அண்ணன் வரதுனால நாளைக்கே மேக்சிமம் எல்லாரும் வர மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர், மாநகர மாவட்ட செயலாளர், அப்புறம் ஒரு சில நிர்வாகிகள், பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து கட்சிக்காரங்களா இல்ல, அவங்க படம் பார்க்க வந்தவங்களே நிறைய பேர் இருந்தாங்க. படம் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சண்முக பாண்டியனுடைய அடுத்த கட்ட நகர்வு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள தமிழ் சினிமால வறட்சின்னு சொல்லலாம்னா அந்த அளவுக்கு நம்ம பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதோ பெரிய டைரக்டர்லாம் கிடையாது. இருந்தாலுமே வாரத்துக்கு 10 படங்கள் வருது. அந்த படங்களோட பெயர் கூட யாருக்கும் சரியா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமால இப்போ உள்ள சூழல்ல இருக்கு. அதுலயும் மனசுல நிக்கிற மாதிரி படங்கள் எல்லாமே ஒரு கதையம்சம் கொண்ட படங்களா தான் இருக்கு. ரொம்ப நாள் ஓடுதுன்னா அது ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்களா. டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரொம்ப நாள் ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த படத்தை நானும் போய் பார்த்தேன். அதுல வந்து ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரு 4 பேர், 2 பசங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இலங்கையில இருந்து வர்றாங்க. வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாம வாழ்ந்து, அத எப்படி சொல்றது, பக்கத்து வீட்டுல உறவு வச்சு அந்த மாதிரிலாம் அது ஒரு நுணுக்கமா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதை பாட்டுக்கு அமைதியா ஸ்லோவா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அந்த வாழ்வியல் கூட நாமளும் சேர்ந்து வாழ்ற ஃபீல். அதாவது நம்ம வாழ்வியலோட ஒத்து போற ஒவ்வொரு படங்களும் ஒரு சக்சஸ் கிடைக்குது. குடும்பஸ்தன், இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தண்ணிக்குள்ள இருந்து நீச்சல் அடிக்கிறது, நீச்சல் அடிச்சு அப்படியே சுறாமி மாதிரி வர்றது, பாலத்துல இருந்து ஜம்ப் பண்றது, இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ரொம்பவே காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி படங்கள் இருந்தாலுமே ஒரு 50 துப்பாக்கியில சுடுவாங்க, 50 துப்பாக்கி அந்த ஹீரோ மேல ஒரு குண்டு கூட படாம எஸ்கேப் ஆகல. அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ரொம்பவே காணாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். அதாவது பொழுதுபோக்கான திரைப்படம். நகைச்சுவை, சண்டை காட்சிகள், குடும்பம், இதெல்லாமே கலந்த ஒரு திரைப்படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அவர் தான் ஹீரோ. இந்த 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 படத்துல ஒரு ஒரு மிஸ்ஸிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, படைத்தலைவன்ல தலைவர் கேப்டன் வந்திருப்பார். அந்த இடத்துக்கு கிளாப்ஸ், அவ்வளோ கிளாப்ஸ் இருக்கு. கேப்டனோட போட்டோ ஒன்று காட்டுவாங்க. ஒரு போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இருக்கும். அதுல கேப்டன் போட்டோ ஒன்று காட்டுவாங்க. அந்த போட்டோக்கு விழுந்த கிளாப்ஸ் அதிகம். இந்த படத்துல ஓப்பனிங்ல வந்து கேப்டனுக்கான மரியாதைக்கு ஒரு வீடியோ கேப்டன் கிளிப்ஸ் வந்திருக்கும். அதை தவிர்த்து கேப்டன் பத்தின ஒரு இது இல்லாம இருக்கும். அது ரொம்ப மிஸ் பண்றேன். அது அண்ணன் சண்முக பாண்டியன் உன்னை நடிக்கக்கூடிய படங்கள்ல ஒவ்வொரு படங்களையும் ஏதோ ஒரு இடத்துல கேப்டனை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளாம் அதுதான் எதிர்பார்த்து போறோம், கேப்டனுக்காக நம்ம போறோம். அதனால கேப்டனை கொண்டு வந்திருந்தா ஒரு முழுமை அடைஞ்சிருக்கும். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா பெரிய எதிர்பார்ப்போட போகாதீங்க.
ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ஒரு பொழுதுபோக்கு போறோம் அப்படின்ட்டு போங்க. வருத்தப்பட வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், அப்புறம் இன்னொரு படம், அது அந்த படம் கொஞ்சம் சரியா போகலன்னு நினைக்கிறேன். இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம சண்முக பாண்டியன் ஃபர்ஸ்ட் சகாப்தம் அந்த படம் எனக்கு அவ்வளவுக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் மதுரை வீரனுங்கிற ஒரு படம் இடையில பார்த்தேன். அதுல வந்து அந்த கிராமத்து வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நல்லா ஒத்து போகுது. அதாவது கிராமம் சார்ந்து வர படங்களுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நல்லா ஒத்து போகுது. மதுரை வீரன் நல்லா இருந்துச்சு. படைத்தலைவன் உண்மையாவே அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அப்படியே கேப்டன் கண்ணு முன்னால கொண்டு வந்து படம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி நடிச்சாரு அதெல்லாம் தெரியல. அதுல கஸ்தூரி ராஜா தான் என்ன பொறுத்தளவு ஹீரோவா நல்லா சூப்பர் பண்ணியிருந்தாரு. ஃபைட் சீன்ஸ் அவ்வளோ சூப்பர் பக்காவ கேப்டன் அப்படியே கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி ஒரு ஃபீல். இதுல அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்காரு. உண்மையாவே இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒரு 4 படம் பண்ணாருன்னா இவரு ஒரு விஷால் மாதிரி ஒரு டாப் 10 ஹீரோஸ்ல நம்ம சண்முக பாண்டியன் வந்துருவாரு. அந்த அளவுக்கு சூப்பரா நடிக்கிறாரு, சூப்பரா இருக்கு. அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம கேப்டன் இப்போ ரஜினி கமலுக்கு அடுத்தது நம்ம கேப்டன் இருக்கிற மாதிரி இனி வரும் காலங்கள்ல இவர் அந்த டாப் 10ல ஒரு சிறந்த நடிகரா வருவார். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல இன்டர்வலுக்கும் முன்னால சீன்ல சண்முக பாண்டியனை வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. அத வந்து சரத்குமார் அந்த ஜெயில இருந்து இவர் வெளியெடுக்கிற சீன்ல சூப்பர் அருமையா இருந்துச்சு. அங்கங்க காமெடி சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. படம் ரொம்ப தரமா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டா போய் பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு பொழுது போகணுங்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா போய் பார்க்கலாம். ஒண்ணு பொதுவாகவே நாமள பசங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுமை என்னன்னா தன்னுடைய அப்பா பேரை காப்பாத்துறது. அது எப்படி சொல்றது, நம்ம கேப்டனுக்கு ரொமான்ஸ், சண்டை காட்சி, காமெடி எல்லாத்துலயும் கலக்கிருப்பாரு. இவருக்கு இன்னும் அது கொஞ்சம் ரொமான்ஸ் வர மாட்டேங்குது. என்னடா இவர் போய் இப்படி பண்றாருங்கிற மாதிரி வருமானு தெரியல. அந்த ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்கிறாரு. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் மிங்கிலானா சூப்பர் ஆக்டர். தமிழ் சினிமால அடுத்த கேப்டன் நம்ம சண்முக பாண்டியன் தான். அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம். நாளை கோவை வரை இருக்கும் எங்கள் சண்முக பாண்டியனை காண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாந்தி திரையரங்கம் மாலை 5 மணிக்கு மேல் வரவும் மறக்காம வந்துடுங்க. நன்றி, வணக்கம். என்றும் கேப்டன் வெளியில் நான் கொண்டன்.